சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இத்தனை காலம் உன் துணையின் அலட்சியத்தை போல வேண்டும் என்று இன்று நான் ஒரு முடிவெடுத்து உன்னை பற்றிய ஒரு பொய்யை நான் சொல்லிவிட்டேன். ஏன் சாயப்பா இப்படி செய்தீர்கள் என்று என் மீது நீ கோபப்படாதே. நான் எது செய்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் என்று உனக்கு தெரியும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, அதற்காகத்தான் நான் இன்று உன் துணையிடம் இந்த பொய்யை நான் சொல்லி இருக்கிறேன். எப்பொழுதும் வாழ்க்கை என்றால் உன் துணைக்கு ஒரு அலட்சியமாகவே இருந்து வருகிறது. இந்த அலட்சியத்தை அடியோடு போக்க வேண்டும் என்று தான் நான் ஒரு முடிவு எடுத்து விட்டேன். உன்னை பற்றி நினைக்கவோ உன் வாழ்க்கையை பற்றி நினைக்கவோ நீ என்னத்தான் செய்து கொண்டு இருப்பாய் என்று கூட நினைக்காமல் அவரின் வாழ்க்கையில் மிகவும் உற்சாகத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் உன் துணைக்கு புத்தி வரும்படி இப்பொழுது நான் ஒரு பொய்யை சொல்லிவிட்டேன். தான் 1000 தவறு செய்தாலும் தன் துணை ஒரு தவறு கூட செய்யக்கூடாது என்று நினைக்கும் உன் துணை நான் சொன்ன ஒரு வார்த்தையால் ஆடி போய்விட்டார். அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய வேதனையுடன் அழுது கொண்டிருக்கிறார். இப்பொழுது நீ இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் அடுத்த நொடி உன் துணை உன்னை காண ஓடி வந்து கொண்டிருப்பார். அப்படி என்ன பொய் சொன்னி, என்ன பொய் என்னிடம் சொன்னீர்கள் என்று தானே கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன் துணையிடம் சென்று நான் என்ன சொன்னேன் தெரியுமா? உன் துணையை திரும்பி கூட பார்க்க நேரம் இல்லாமல் இருக்கும் உனக்கு உன் துணையின் வாழ்க்கை பற்றி இறுதி முடிவை சொல்கின்றேன் கேள் என்று சொல்ல ஆரம்பித்தேன். உன் துணை இத்தனை நாள் உனக்காக காத்திருந்தாள் அல்லவா? இப்பொழுது உன் துணைக்கு ஒரு புதிய வாழ்வு வந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கிவிட்டார் என்று சொன்னேன். அடுத்த நொடி பதற்றமாக அவர் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்ட தொடங்கிவிட்டது. நொடுங்கி போய்விட்டார். ஆனால் இன்று தான் தெரிந்தது உன்மேல் உன் துணை இத்தனை பாசம் வைத்து கொண்டு தான் அதை மூடி மறைத்து கொண்டு தான் வாழ்ந்து வருகிறார் என்று. உன் துணை என்ன சொல்லி அழுது புலம்பினார் தெரியுமா? எங்கு இருந்தாலும் என் துணை நிம்மதியாக வாழ்வாய், எனக்காக காத்திருப்பார் என்று தான் நானும் இங்கே இருந்தேன். ஆனால் இன்று என் துணை எனக்கு இல்லை என்பதை கேட்கும் பொழுது எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று கதறி அழுதுவிட்டார். இப்பொழுது உன்னை காண ஓடோடி வந்து கொண்டிருக்கிறார். அவர் வாழ்க்கை இன்னும் இருக்கிறதா இல்லை போய்விட்டதா என்று தெரிந்து கொள்ள உன்னை தேடி ஓடோடி வந்து கொண்டிருக்கிறார். அப்பா சொன்ன பொய் சரிதானே? இப்பொழுது தானே உன் துணையின் உள்ளில் இருந்த அந்த அன்பு வெளியே தெரிய வந்தது. அப்பாவின் மீது கோபப்படுகிறாயா? நான் எதை செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று உனக்கு தெரியும் அல்லவா? அந்த காரணத்திற்காகத்தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லி உன் துணையின் மனதில் இருக்கும் அன்பை உன்னை தேடி ஓடோடி வரச் செய்தேன். உன் துணை உன் கண்முன் வந்து நின்று கதறி அழத் தொடங்குவார். உன்னை அன்போடு அரவணைத்து அவரை உன் வாழ்க்கையில் அணைத்துக்கொள். எல்லாம் உனக்காகத்தான் உன் சாயப்பா நான் செய்தேன் என்பதை நீ மறந்து விடாதே. அனைத்தும் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.